இன்றைய நவீன வாழ்க்கை முறையில் நகரமயமாதல், தொழில்நுட்ப வளர்ச்சி ஆகியவை கிராமப்புற வாழ்வியலில் மாற்றத்தை ஏற்படுத்தியது. இருந்தாலும் தெய்வங்களின் மீதான நம்பிக்கையும் பக்தியும் குறையவில்லை. மாறாக நினைவுகளின் அடையாளமாகவும் வேர்களின் நினைவுகளாகவும் அவை உருவெடுத்தன. சிறு சிறு உருவ வழிபாடுகள் கோயில்களாகவும் மண் சிலைகள் சிமெண்ட் வடிவங்களாகவும் உருவெடுத்தன. ஆனாலும் தெய்வங்களின் உயிர் மக்களின் நம்பிக்கையில் சற்றும் குறையவில்லை. திருவிழாக்களின் மின் விளக்குகள், ஒளிபெருக்கிகள், மேடை நிகழ்வுகள் பல இருந்தாலும் படையல், நேர்த்திக்கடன், கூற்று பிரார்த்தனைகள் போன்ற அடிப்படை மரபுகள் இன்னும் தொடர்கின்றன. அப்படிப்பட்ட தெய்வங்களையும் வழிபாட்டு முறைகளையும் காட்சிப்படுத்தும் நிகழ்ச்சி தான் இது. மக்கள் வணக்கம், இது வளம் தரும் வழிபாடு. இன்றைய வளம் தரும் வழிபாடு சிறப்பு நிகழ்ச்சிக்காக நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் சென்னை பொன்னியம்மன் மேடு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ கமலவல்லி நாயகி சமேத ஸ்ரீ பிரசன்ன லட்சுமி நரசிம்மர் திருக்கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். வாங்க போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம். அருள்மிகு ஸ்ரீ ஆண்டாளுக்கு அபிஷேகமும் ஆராதனையும் நடக்க இருக்கு. வாங்க அதை பார்த்துட்டு வரலாம். பிச்சு பூ சூட்டிடுவா
அங்கையர் கண்ணியே என்னன்னையே அருள்வாய் அங்கையர் கண்ணியே என்னன்னையே அருள்வாய் அங்கையர் கண்ணியே என்னன்னையே அருள்வாய் அங்கையர் கண்ணியே என் அன்னையே அருள்வாய் அங்கையர் கண்ணியே என் அன்னையே அருள்வாய் அங்கையர் கண்ணியே. அருவாகி உருவாகி அருவாகி உருவாகி அகத்தில் எழும் பொருளாகி 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 திருவென்ற தமிழில் தெள்ளமுத செல்வியே அருள்வாய் அங்கையர் கண்ணி அருவாகி உருவாகி அகத்தில் எழும் பொருளாகி. அருள்மிகு ஸ்ரீ கமலவல்லி நாயகி சமேத ஸ்ரீ பிரசன்ன லக்ஷ்மி நரசிம்மர் உற்சவருக்கு ஆராதனை நடக்க இருக்கு. வாங்க அதை பார்த்துட்டு வரலாம். குங்குமமாவது குறைகளை தீர்ப்பது குங்குமமாவது குடியினை காப்பது குங்குமமாவது குறைகளை தீர்ப்பது குங்குமமாவது குடியினை காப்பது குங்குமமாவது குணமதை அளிப்பது குங்குமமாவது குணமதை அளிப்பது காஞ்சி காமாட்சியின் குங்குமமாமே காஞ்சி காமாட்சியின் குங்குமமாமே. விதித்தனை வெல்வது விமலையின் குங்குமம் விதித்தனை வெல்வது விமலையின் குங்குமம் விதித்தனை விமலையின் குங்குமம் பதித்தனை காப்பது பதிவிரதை குங்குமம் பதித்தனை காப்பது பதிவிரதை குங்குமம் கதித்தனை ஆழ்வது குங்குமமாமே பதித்தனை காப்பது பதிவிரதை குங்குமம் கதித்தனை ஆழ்வது குங்குமமாம். தஞ்சமென்றோரை தடுத்தாண்டு கொள்வதும் தஞ்சமென்றோரை தடுத்தாண்டு கொள்வதும் பஞ்சமபாதகம் அறிந்துமே தீர்ப்பதும் அஞ்சின பேருக்கு அபயமளிப்பதும் அஞ்சின பேருக்கு அபயமளிப்பதும் காஞ்சி காமாட்சியின் குங்குமமாமே காஞ்சி காமாட்சியின் குங்குமமாமே. நற்பதம் ஈவதும் நாரணி குங்குமம்
சிவகாமி குங்குமம் சேர்ப்பரமானது சிவகாமி குங்குமம் கற்பினை காப்பது குங்குமமாமே கற்பினை காப்பது குங்குமமாமே செஞ்சுடர் போல்வதும் சீரான குங்குமம் செஞ்சுடர் போல்வதும். இந்த கோவில்ல வீற்றிருக்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ ஆண்டாளுக்கு ஆடிப்பூரம்ல சிறப்பு அபிஷேகம் நடைபெறும். இந்த அபிஷேகத்துல பக்தியோட வேண்டிக்கிறவங்களுக்கு மாங்கல்ய பலன் கூடும் அப்படின்னு நம்பப்படுகிறது. முன்பின் ஒரே சிலையாக அமைந்திருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வார் யோக நரசிம்மரை வேண்டுவதன் மூலம் கடன் பிரச்சனைகள் மற்றும் குடும்ப பிரச்சனைகள் இருந்து விடுபடலாம் அப்படின்னும் நம்பப்படுகிறது. அருள்மிகு ஸ்ரீ கமலவல்லி நாயகி சமேத ஸ்ரீ பிரசன்ன லக்ஷ்மி நரசிம்மர் திருக்கோயிலுடைய அர்ச்சகர் அருள்மிகு ஸ்ரீ ஆண்டாளுக்கு உகந்த திருப்பாவையை நமக்காக பாட இருக்காரு. வாங்க அதை கேட்டுட்டு வரலாம். என்னோட பேர் வெங்கடேசன். நான் இந்த கோயில் உதவி அர்ச்சகராக இருக்கேன். இப்போது ஆண்டாள் அருளி செய்த 30 திருப்பாவையும் நான் இப்போ பாட போகிறேன். அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியும் இன்னிசையால் பாடி கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல் பாவை பாடி அருளவல்ல பல்வலையாய் நாடினி வேங்கடவர்க்கென்னை விதியென்ற விம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமிலோ நேரழீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கால் கூர்வேல் கொடுந்தொழில் நந்தகோபன் குமரன் ஏராந்த கண்ணி யசோத இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியும் போல் முகத்தான் நாராயணன் நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்துயிருந்த பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையுட்டொழுதோம் மலரிட்டு நாம் உடையோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனியும் கைகாட்டி உய்யுமாறெண்ணி உகந்தேலோ ரெம்பாவாய் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்று நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னலோடு கயதுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீத்த முளைபற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் ஆழி மழைக்கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியில் புக்கு முகுந்து குடு ஆர்த்தேரி ஊழி முதன் உருவம் போல் மெய்கருத்து வாழியன் தோளுடைய பற்பனாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றிருந்து சாராதே சார்ங்க முளைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திராய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் மாயனை மண்ணுவட மதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடர்விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினார் பாடி மனத்தினால் சிந்திக்க போய விழையும் புகுதரவான் நின்றனவும் தீனார் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் புல்லும் சிலம்பினகான் புல்லரையன் கோயில் வெள்ளை விழிசிங்கின் பேரறவும் கேட்டிலையோ பிள்ளா எழுந்திராய் பேய்முளை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கழக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமந்தர் வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ற பேரறவும் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் கீசு கீசென்றென்னும் ஆணை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவும் கேட்டிலையோ பெய்ப்பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேத்து வாசன் அருங்குல் ஆட்சியர் மற்றினால் ஓசைப்படுத்த தைரறவும் கேட்டிலையோ நாயக பெண்பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாய் கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு மெய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய பாவா எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்றாராய் தருளேலோர் எம்பா
எம்பாவாய். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய தூபம் கமழும் துயிலில்மே கண் வளரும் மாமன் மகளே மணிக்கதவும் தாழ்திரவார் மாமீர் அவளை எழுப்பீரோ. உன் மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயான் மாதவன் வைகுந்தன் என்று நாவும் பவலும் நவின்றேலோ ரெம்பாவாய். நோற்று ஸ்வர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றச் சுழாய்முடி நாராயணன் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணிய நாள் பண்டொரு நாள் கூற்றத்தில் வாழ்வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றம் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேசமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய். கற்றுக்கறவை கணங்கள் பல ஹரந்து சிற்றா சென்றச் செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே குற்றமகள் குணமையிலே போதராய் சுற்றத்து தூழிமால் எல்லோரும் வந்து நின் முற்றம் முகுந்து முகில்வண்ணன் பெயர் பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ ஏற்ற குரங்கும் பொருளேலோர் எம்பாவாய். கணத்திலம் கற்றம்மை கன்று கிறங்கி நினைத்து வழியே நின்று பால் சோர நனத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் நங்காய் நினைத்தின் வாச கடைபற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்திக்கினியாய் பாடவும் நீவாய் திரவாய். இணைத்தா எழுந்திராய் ஈதன்ன பேருறக்கம் அனைத்தில்ல தாரம் அறிந்தேலோர் எம்பாவாய். புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி கிளந்தானை கீர்த்திமை பாடிப்போர் பிள்ளைகளோரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழன் முறங்கிற்று புல்லும் சிலம்பினகான் போதரை கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாயினி நன்னாளால் கள்ளம் கவர்ந்து கவிழ்ந்தேலோர் எம்பாவாய். உங்கள் புழைக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர் வாய்விழுந்து ஆம்பல்வார் கும்பினகான் தன்போடே வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் நண்பிடுவான் ஓதன்வான் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்கொட சக்கரம் ஏங்கும் தடக்கையன் பங்கையர் கண்ணானை பாடேலோர் எம்பாவாய். எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ சில்லன் நங்கைமேன் போதருகின்றேன் வல்லே உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் வள்ளீர்கள் நீங்களே நானேதாய் நாயிடுக ஒல்லே நீ போதாய் உனக்கென்ன வேறுடமை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்கொள் வல்லானை கொல்லானை மாற்றானை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்போனே கொடுத்தோறும் தோரண வாயில் காப்போனே மணிக்கதவும் தாழ்திரவாள் ஆயர் சிறுமீரோ உமக்கு அரைவரை மாயன் மணிவண்ணன் நன்னிலே வாய் நேர்ந்தான் தூயோமோய் வந்தோம் துயிலப் பாடுவான் வாயால் உண்ணம் உண்ண மாற்றாதே அம்மா நீ நேய நிலைக்கதும் நீ கேலோர் எம்பாவாய். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்த கோபாலா எழுந்திராய் கொம்மனார்க்கெல்லாம் கொழுந்தே குல விளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அம்பரமோடு தோங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய் செம்பர் செல்வடி பல்வா பல தேவா உம்மியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய். உந்து மதக்கரட்டன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழவே கடைதிரவாய் வந்தியெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் வந்தார் குழலின் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளை ஒழிப்ப வந்து திருவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். குத்து விளக்கரிய கோட்டுக்கால் கட்டின் மேல் மெத்தன்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தனர் பூங்குழல் நப்பிண்ணை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய்திரவாய் வைத்திரங்கண்ணினாய் நீ உன் மணாலனை எத்தனை போதும் துயர்கான் எத்தனை போதும் பிரிவாற்றுக்கில்லாயால் தத்துவம் என்று தகவேலோர் எம்பாவாய். 33 அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கவியே துயிலாய் செப்பமுடையாய் செயலுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலாய் செப்பெண்ணை செவ்விளை செவ்வாய் திருமொருங்குள் நப்பிண்ணை நங்காய் திருவே துயிலாய் ஊக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாலனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலாய் மாற்றாது உன் வாசற்கண் ஆற்றாது வந்து மணிமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய். அங்கன்மா ஞால தெரசர் அபிமான வங்கமானின் பள்ளிற்கற்று கீழே சங்கம் இருப்பால் போ கிங்கினை செய்தோம் கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கண்டிருப்பேல் எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யம் எழுந்தார் போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மீது சாபம் இழுந்தேலோர் எம்பாவாய். மாறி மலை முழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேறு மயில் பொங்க எப்பாடும் வேந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலேனி பூவை பூவண்ணா உன் கோயில் என் கோந்தருளி
கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருளேலோர் எம்பாவாய். அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி, சென்னங்கம் சென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலாய் எடுத்தாய் கழல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பயெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்றென்றும் உன் சேவகமே ஏற்றி பறைகொள்வான், இன்றியாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளிந்து வளர, தரிக்கிலானாயில் தான் தீங்கி நினைத்த கருத்தை பிழைப்பிற்ற கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறைதறியாகில், திருத்தக்க செல்வம் சேவம் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். கூடாரை வெல்லும் ஷீர் கோவிந்தா உந்தன்னை பாடிப்பறை கொண்டு யாம்பெரும் சன்மானம், நாடு புகழும் நரிசினால் நன்றாக, சூடகமே தோல்வழியே தோடே செவிப்பூவே, பாடகமே என்றென்றும் பல்களையும் யாம் இணைவோம், ஆடையுடுப்போம் அதன் பின்னே பார்சோறு, மூடனை பெய்து முழங்கை வழிவார, கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம், அறிவொன்றும் இல்லாது ஆய்குலத்து, உந்தன்னை பிறவி பிறந்தரை புண்ணியம் யாம் உடையோம், குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது, அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அனைத்தனும் சீறி அருளாதே, இறைவா நீதாராய் பறையேலோர் எம்பாவாய். சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாம் அரையடியே போற்றும் பொருள் கேளாய், பெற்றமே தின்னும் குலத்தினில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது, இற்றை பறைகொள்வான் நன்றுகான் கோவிந்தா, எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே யாவோம் உமக்கே நாமாக்ஷேவோம், மற்ற எனும் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய். வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேழிரையார் சென்றிரஞ்சி, அங்கப் பறைகொண்ட ஆற்றை அணிமுதுவை பைங்கமலர் தந்தரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத் தமிழ் மாலே 30 தப்பாமே, இங்கு பறைதுரைப்பால் ஈரிரண்டு மால்வளைத்தோள் செங்கண் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்பூர் எம்பாவாய். இது ஆண்டாள் அருள் செய்த 30 திருப்பாவை. ஓம் தனுர்தராய வித்மஹே சர்வ சிருஷ்டி ச தீமஹி தன்னோதரா பிரச்சோதயாது. அருள்மிகு ஸ்ரீ கமலவல்லி நாயகி சமேத ஸ்ரீ பிரசன்ன லட்சுமி நரசிம்மர் திருக்கோவிலுக்கு அன்றாடம் வரக்கூடிய பக்தர்கள் அவர்கள் அடைந்த அற்புதத்தை அவங்களே சொல்றாங்க. வாங்க அது தெரிஞ்சுக்கிட்டு வரலாம். என் பேர் மல்லிகா மனோகரன். என்னுடைய குடும்பம் கிட்டத்தட்ட 25 வருஷமாக இந்த கோயிலுக்கு வந்துட்டுருக்கு. எவ்வளோ நல்ல விஷயங்களை பண்ணி கொடுத்துருக்காரு. மன அமைதியோடு வேண்டிட்டு போவேன். ஆனால் எல்லா விஷயங்களும் எனக்கு பண்ணி கொடுத்துருக்காரு. நிறைய பூஜைகள் நடக்கும். சில பூஜைகள் ஓமங்கள், அந்த சுதர்சன ஓமம், அப்புறம் படிப்புக்கான ஓமம், அனுமனுடைய ஒரு அபிஷேகம், திருமஞ்சனம், வைஷ்ணவ தாயாருடைய ஒரு அற்புதம். அந்த அம்மாவுக்கு வெள்ளிக்கிழமையில் அபிஷேகம் பண்ணும்போது ஒரு பால் ஒரு ப்ளூ கலரில் மாறும். அது ஒரு ரொம்ப சிறப்பு அம்சமாக இருக்கும். குங்கும அர்ச்சனை ரொம்ப சிறப்பாக நடக்கும் அந்த கோவிலில். இந்த கோவிலில் நடக்கிற அந்த குங்கும அர்ச்சனையை உட்காரும் போது அதனுடைய வைப்ரேஷன் எப்படி இருக்குன்னா, நம்மளுடைய மன நிம்மதியும் நம்ம குடும்பம் ஒரு சந்தோஷமாக இருக்கிறதும், அது சிரிச்சு அனுபவமாக கிடைக்கும். அது ஒரு ஆனந்தமாக இருக்க மாதிரி இருக்கும். துன்பங்கள் இருந்தாலும் அது வேரோடு கலைக்கிற ஒரு சக்தி குங்கும அர்ச்சனைக்கு உண்டு, கனகவல்லி தாயாருக்கு. ஸோ அந்த அம்மாவுடைய குங்கும அர்ச்சனை ஒரு ரொம்ப சிறப்பு, அது சொல்ல முடியாத அளவில். அதுமாரி பௌர்ணமி பூஜை நடக்கும், கருட சேவை, இந்த ஊர்வலம் வர்றது, உற்சவருடைய ப்ரோக்ராம் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் அது அனுபவமாக பார்த்தா தான் தெரியும். ஒவ்வொரு பக்தர்களுக்கும் லட்சுமி நரசிம்மர் இல்லைன்னு ஒரு விஷயத்த அவர் செஞ்சதே கிடையாது. மனசார வேண்டும் போதும் பிரார்த்தனை பண்ணுவோம். அவர் எதையுமே எதிர்பார்க்கல உங்ககிட்ட இருந்து. நீங்கள் இது தரணும், இது பண்ணணும், அது பண்ணணும், எதையும் அவர் எதிர்பார்க்கல. அவர் பார்க்குறது மொத்தமே நீங்கள் தர்ஷனம் பார்க்கணுன்றது மட்டும்தான் அவருடைய இதுவாக இருக்கும். இங்கே சேவை பண்ணுறவங்க எல்லாருமே ரொம்ப சிறப்பாக அந்த அலங்காரத்துலேருந்து, அதாவது எப்படின்னா அந்த பக்தர்களை எப்படி அணுகணும், அவங்களை எப்படி அன்பாக அந்த வார்த்தைகளை பேசணுன்றது கூட இந்த கோவிலில் இருக்கிற நிர்வாகியிலேருந்து எல்லாருமே பாராட்டணும். அது யாரும் பாராட்டுறாங்களா எனக்கு தெரியாது. ஆனால் பட் நான் ஒரு துளசி எடுத்து போடுறவங்க மேலே வரைக்கும் செய்கிறவங்க ரொம்ப சிறப்பாக அழகாக செஞ்சு தருவாங்க. எல்லா விஷயமும் ரொம்ப நல்லா, நம்ம குடும்பத்தில் எல்லா விஷயமும் நல்லது நடக்குங்க. அவ்வளோதான். இது மேலே சொல்ல முடியாது. இது அனுபவமாக பார்க்கும்போது தான், அந்த அனுபவம் தான் அவங்களுக்கு சொல்லுமே தவிர மற்றபடி இந்த விஷயத்தில் எதையும் சொல்கிற மாதிரியும் இல்லை. பட் என்னுடைய குடும்பம் இன்றைக்கும் நல்லா சிறப்பாக செல்வ செழிப்பாக இருக்கிறதுக்கு அவரோட ஒரு ஆசீர்வாதம் தான். நான் எந்த விஷயம் எடுத்தாலும், என் குலதெய்வமே இருந்தாலும், என் விஷயத்தை நான் எடுக்கும்போது முதல்ல நரசிம்மா நீ நில்லு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வீட்டிலேருந்து தொடங்குவேன் அந்த பிரார்த்தனையை. எனக்கு எல்லா காரியம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் கோயிலை பார்ப்பேன். கோயிலை தான் பார்த்து தான் அவர் இன்னும் இடத்துல கூப்பிட்டாலே பண்ணுறவர் தான் இந்த லட்சுமி நரசிம்மர். என் பேர் தீபிகா. நான் இங்கே தான் பொன்னியம்மன் மேடில் தான் இருக்கேன். ஸோ
ஒரு 30 இயர்ஸாக இந்த கோயிலுக்கு வரேன். சின்ன வயசு சைல்ட்ஹுட்லேருந்தே வந்துட்டுருக்கேன் இந்த கோயிலுக்கு. ஸோ இங்கே என்ன விசேஷம்னா, சுவாமி இன்ற குளத்தில் இருக்கார், அம்பாள் பக்கத்தில் தனியாக இருக்கிறது விசேஷம். எங்கே போனீங்கனாலுமே லக்ஷ்மி நரசிம்மர் வந்து ஸோ அம்மன் மடி மேலே உட்காந்துருக்க மாதிரி சுவாமி உட்கார்ந்த கோலத்தில் தான் இருப்பார். ஸோ இங்கே வந்து சுயம்புவாக கிணத்துலேருந்து எடுத்து கனவுல வந்ததுனால அது ரொம்ப விசேஷம். ஸோ இங்கே வெள்ளிக்கிழமையான அம்பாளுக்கு வந்து வைஷ்ணவி தாயாருக்கு வந்து அபிஷேகம், பாலாபிஷேகம் பண்ணுவாங்க. மூலஸ்தானத்தில் வந்து குங்குமார்ச்சனை பண்ணுவாங்க. வைகாசியான பிரம்மோற்சவம் நடக்கும். அண்ட் சுற்றி இருக்க சன்னதிங்கெல்லாம் இப்போது ரீசெண்டாக ஒரு 10-15 இயர்ஸில் வச்சது. சுவாமி ஜன்ம நட்சத்திரம் வந்து சுவாதி நட்சத்திரம், மாதமானால் ஹோமம் அபிஷேகம் நடக்கும். இந்த கோயிலில் வந்து நல்ல பெரிய விசேஷமான இதெல்லாம் இருக்குது. பெருமாள் கிட்ட வந்து நம்ம கேட்டதெல்லாம் கிடைக்கும். ஒரு நாள் நம்ம வேண்டும் போது அதுக்கான பலனும் இருக்குது. லக்ஷ்மி நாராயணன் வந்து அவ்வளோ விசேஷமானவர். எவ்ரி மந்த் சுவாதி பூஜை நடக்கும். அதில் வந்து கலந்துக்கிட்டவங்க எங்கெங்கேருந்து வந்து கலந்துக்கிறாங்க. நாங்களும் வந்து கலந்துருக்கோம். அதில் கலந்துருக்கும் போது 3 சுவாதிக்குள்ளே வரதுக்குள்ளேயே நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும், நல்ல சேஞ்சஸ் தெரியும். அதனால் நல்ல பலனுள்ள கோயில் தான் இங்கே. பெருமாள் கால்கிட்ட வந்து நிற்கிறதே பெரிய கொடுப்பணும்னு நினைக்கிறோம் நாங்கள். எனக்கு எதிர்க்கே வீடு வாங்கி கொடுத்து அவர் உட்கார வச்சிருக்காரு. நான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கேன் இந்த கோயிலுக்கு. அப்போ என்னன்னே தெரியாது. ஆனால் இன்றைக்கி அவர் பக்கத்துலேயே நான் உட்கார வச்சிருக்காரு உண்மையாகவே. வணக்கம், நான் ஜெயபிரதா சுதாகர் பேசுகிறேன். எங்கள் கோயிலுக்கு இப்போ கொஞ்ச நாளாக தான் நான் வந்துட்டுருக்கேன். இங்கே ஆப்போசிட்டில் ஃப்ளாட் வாங்கிட்டு இப்போ தான் வந்திருக்கோம். கொஞ்ச நாளாக மார்கழி மாதத்தில் தினமும் வந்துட்டுருக்கோம். திருமஞ்சன சேவை நடந்துகிட்ருக்கு ஆண்டாளுக்கு. நரசிம்மரும் நல்லா இருப்பார். நமக்கு இங்கே வந்தோன்னா ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கிறது. எல்லாருக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ்னால வருவா, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருக்கும் சரி ஆகும். எல்லோரும் வாங்க. திருமஞ்சன சேவை டெய்லி நடந்துகிட்ருக்கு. இவளுடைய பாப்பாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இங்கே வந்து தான் கல்யாணம் நடந்துச்சு அவளுக்கு. இப்போ பாப்பா கன்சீவாகவும் இருக்காங்க. எல்லோரும் வாங்க, வந்துட்டு சாமியை சேவிச்சுக்கோங்க. எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். நன்றி. வணக்கம், என் பேர் குமாரி. நான் வந்து இங்கே எட்டியப்பன் ஸ்ட்ரீட்லேருந்து வரேன். டெய்லி இங்கே கோயிலுக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். இங்கே திருமஞ்சன சேவை நடக்குது. அபிஷேகம்லாம் நடக்கிறப்போ நாங்கள் அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணுவோம். வந்து கோயிலில் நல்ல மகிமை இருக்குது. சுவாதி நட்சத்திரத்துக்கு ஓமம் வளர்த்துறாங்க, அது விசேஷமாக நடக்குது. கோயிலுக்கு எல்லாரும் வந்து போங்க, ரொம்ப சந்தோஷம். என் பேர் புஷ்பா பத்மகலா. நாங்கள் தினம் கோயிலுக்கு வரோம். லக்ஷ்மி நரசிம்மர் நல்ல உகரமாக இருக்கார், எல்லாம் விசேஷமாக இருக்குது. விசேஷம் சக்கரை அழுத்தூராக இருக்கார். இங்கே ஆண்டாளுக்கு மார்கழி மாதம் ஃபுல்லாக திருமஞ்சனம். ஆஞ்சநேயர் இருக்குது. விசேஷ ஆஞ்சநேயர் என்னென்னா வால் இருக்குல்ல, அது வந்து தலையில் சரத்தில் இருக்குது வால். அவருக்கு விசேஷம் ஆஞ்சநேயர் நல்லா உக்கிரமாக இருக்கார். விசேஷமான கோயில். நாங்கள் சின்ன வயசுலேருந்து வரல, நான் வந்து இப்போ தான் வந்திருக்கேன். ஆனால் பயங்கர உக்கிரமானவர். விசேஷம்னா இங்கே திருமணம் பண்ணுறாங்க, அன்னதானம் நடக்குது, சூப்பராக இருக்குது கோயில். ஒரு விஷயம் நல்ல விசேஷம். இங்கே கால் வச்சு போனால் வீட்டில் நல்ல விசேஷம் தான் நடக்கும். வணக்கம், என் பேர் ஜி பூபதி. நான் இந்த ஊரில் தான் இருக்கிறேன் ஒரு 35 வருஷமாக. இவங்க வந்து என்னுடைய மனைவி பீலதா. நான் வந்து இந்த கோயிலுக்கு ஒரு 15 வருஷமாக வந்துட்டுருக்கோம். என்னுடைய இது என்னென்னா, டெய்லி நான் இவர் வந்து முதல் வேலையாக பார்த்துருவேன். ஃபஸ்ட்டு பார்த்து தான் என்னுடைய கம்பெனி இங்கே பக்கத்துலேயே இருக்குது. பார்த்துட்டு தான் எனக்கு அடுத்த வேலையே. இது டெய்லி கோயிலுக்கு வர்றது எனக்கு ஒரு பெரிய பிராப்தமாக இருக்குது. அதே மாதிரி எல்லோரும் நீங்கள் எல்லாமே வரணும். ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில். அவர் வந்து நரசிம்மர் வந்து எனி டைம் ப்ரொடெக்ட் பண்ணுறாரு நம்மளை 100%. அதில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது. இந்த ஊரில் பிறந்தது பெரிய இதுவு. அதை விட இந்த மாதிரி ஒரு கோயிலுக்கு இங்கே கிடச்சி ரொம்ப பெரிய கிஃப்ட் எனக்கு. ஸோ எனக்கு வந்து ரொம்ப நான் இம்பார்ட்டன்ட் கொடுத்து இந்த கோயிலுக்கு வருவேன், அவரை கும்பிடுவேன், வணங்குவேன். ரொம்ப மனசுக்கு வந்து நிறைவாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அனைவரும் நீங்கள் எல்லோரும் வரணும். இப்போ பார்க்குறவங்க அனைவரும் நன்றி. சேகர் from பெரம்பூர். பழமையான கோயில், மிக சக்தி வாய்ந்த நரசிம்மர் சுவாமிகளும் இருக்காங்க. இங்கே வர எல்லாருக்குமே எல்லா பிரார்த்தனையும் நல்லா நிறைவேறுது. இந்த இருக்கிற நரசிம்மர் வந்து எப்படி இங்கே சிங்கப்பெருமாள் கோயிலில் இருக்காரோ அதே அளவு அத்தனை உயரமாக கம்பீரமாக எல்லோருக்கும் அருள் பாலிக்கு. வணக்கம் பக்த கோடிகளுக்கு. என் பையன் 10th படிக்கும் போதும் சில பிரார்த்தனை வச்சுருந்தேன், நிறைவேறிச்சு. +2க்கும் நிறைவேறிச்சு, காலேஜுக்கும் நிறைவேறியிருக்கு. இப்போ திருமண விஷயமாக வந்திருக்கேன். இந்த நரசிம்மர் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லான நரசிம்மர், சக்தி வாய்ந்த நரசிம்மர். இதில் அனுபவப்பட்டவங்களுக்கு இந்த விஷயம் தெரியும். கண்டிப்பாக என்ன மாதிரி இருக்க பக்த கோடிகள் இந்த ஆலயத்துக்கு நிறைய பேர் சனிக்கிழமை, வியாழக்கிழமை, சுவாதி நட்சத்திரம் அந்த மாதிரி தினத்தில் நிறைய பேர் வராங்க. சுவாதி நட்சத்திரம் அன்றைக்கி சிறப்பான பூஜைலாம் நடக்குது. அதுவும் வந்து இந்த வைகுண்ட ஏகாதசி இந்த மாதிரி நேரத்தில் ரொம்ப பெரிய பெரிய பூஜை நடந்துட்டுருக்காங்க. அதுக்காக ரொம்ப வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். என் பேர் அமுதா. நான் கொளத்தூரிலிருந்து வருகிறேன்.
இந்த கோயிலுக்கு ஒரு 15 வருடமாக நான் வந்து கொண்டிருக்கிறேன். சனிக்கிழமை சிறப்பு தரிசனம் கிடைக்கும் இங்கு. அதே போல் இங்கே தாயாரோடு இருக்கிறார் பெருமாள். என் பையன் திருமணத்துக்கு வேண்டி நான் இங்கே வந்து வேண்டி நிறைவேற வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ண வந்து கொண்டு இருக்கிறேன். கீதா மணிவண்ணன். இவர் பெருமாள் வந்து எப்போவுமே ஒரு முறை வந்தவங்களுக்கு அடிக்கடி வர்றதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை அவருக்கு கொடுப்பார். ஏன்னா அவர் கை வந்து இப்படி வான்னு அழைக்கிறது மாதிரி ஒரு செய்கை இருக்கும். நான் ஒரு 10 வருஷமாக வந்துட்டுருக்கிறேன். எல்லா சன்னிதானத்துலேயும் அபிஷேகம் ஒவ்வொரு விசேஷத்துக்கும் நல்லா பண்ணுவாங்க. இப்போ ஆஞ்சநேயருக்கு கூட நல்லா ரொம்ப சிறப்பாக எல்லாம் பண்ணுவாங்க. சுவாதி நட்சத்திரத்துக்கு அபிஷேகம் திருமஞ்சனம் எல்லாம் பார்ப்போம். என் பேர் ஆண்டாள். இங்கேருந்து தான் என் மகனுக்கு 20 வருஷத்துக்கு முன்னே பொண்ணு கட்டிட்டு போனேன். அந்த பொண்ணை கூட்டுக்கொண்டு இங்கேயே மறுபடியும் வந்திருக்கேன். டெய்லி இந்த கோயிலுக்கு நாராயண பார்க்க ஓடி வருகிறேன். என் பேர் ஆண்டாள்ன்றதுனால ஆண்டாளம்மாவை இங்கே தான் வந்து நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். என் கஷ்டங்கள் தீரணும், நல்லபடியாக ஒரு வீடு அமைய வேண்டும் என்று நாராயணனை கேட்டுக்கொள்கிறேன். என் பேர் லோகநாதன். நான் பொன்னியம்மன்மேட்லேருந்து தான் வரேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷமாக இங்கே வந்துன்னு இருக்கேன். வீடு கட்டணும்னு நினச்சேன், கட்டிட்டேன். என் பையன் வேலைக்கோசம் தான் வந்துன்னு இருக்கேன். இங்கே வந்து எல்லாம் நல்லபடியாகவே நடக்குது. பெருமாள் நம்பி வந்தோம்னா எல்லாமே அவர் கை கொடுப்பார். எந்த குறையும் கிடையாது. இங்கே வந்து நோய் நொடி இல்லாமல் வச்சுருக்காரு. நம்மளை ஆக்டிவாக வச்சுருக்கிறது இவர் தான். அதனால் எந்த குறையும் கிடையாது. எல்லா விசேஷமும் நல்லாவே நடக்கும். இங்கே இந்த கோயிலுக்கு வந்து போனீங்கன்னா எல்லாம் நல்லபடியாக சுபோக்ஷமாக இருக்கும். என் பேர் ஸ்வப்னா. நான் வந்து இங்கே குளத்தூர்லேருந்து தான் வரேன். இங்கே இந்த கோயிலுக்கு ஒரு 3 இயர்ஸாக வந்துட்டுருக்கேன். எனக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்பர்ட்டி இஷ்யூ இருந்துச்சு. அந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகிடுச்சு. கொஞ்சம் இப்போது எந்த வேண்டுதல் வச்சாலுமே இங்கே எனக்கு நிறைவேறுது. எனக்கு இங்கே வந்தால் ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். ப்ளஸ் என்னுடைய குழந்தை படிப்புக்காக இப்போ வந்துட்டுருக்கேன் நான். அதுவும் எனக்கு நல்லபடியாகவே நடந்துகிட்ருக்கு. என் பேர் கோகிலா. நான் கிட்ட 20 வருஷமாக வந்துட்டுருக்கேன். நான் எனக்கு எப்போவுமே கூட வந்தாவே ஒரு அம்மா அப்பா கூட இருக்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். அதனால் கண்டினியூஸாக வருவேன். என்ன நினச்சாலும் எனக்கு உடனே வந்து கை கூடி எனக்கு இது பண்ணி கொடுப்பாங்க. எப்போவுமே அம்மா அப்பா எப்படி எனக்கு அவர் அந்த மாதிரி எனக்கு நரசிம்மரோட இந்த மட்டும்தான் வந்து அம்மா அப்பா 2 பேரும் ஒன்றா இருக்காங்க. ஸோ என் பேர் மகேஷ். நான் இங்கே பொன்னியம்மன்மேட்டில் தான் இருக்கேன். நான் ஒரு 7 வருஷமாக கோயிலுக்கு வந்துட்டு தான் இருக்கேன். ஸோ மாலை போட்டதுலேருந்து ரெகுலராக வந்துட்டுருக்கேன். ஸோ ஐயப்பன் சன்னதி எல்லாமே ஸோ வந்ததுலேருந்து நல்லதே தான் நடந்துகிட்ருக்கு இது வரைக்கும். ஸோ மன குறைகள் எல்லாமே தெரியுது கோயிலுக்கு வந்ததுலேருந்து. ஓம் நமோ நாராயணா லக்ஷ்மி நரசிம்மாய நம. சகலருக்கும் ஒரு நல்ல செய்தி. சக்கரத்தாழ் ரொம்ப விசேஷம் வாய்ந்தவர். சித்திரை நட்சத்திரத்தில் இவருக்கு திருமஞ்சனம் செய்கிறது ரொம்ப விசேஷம். கல்யாணம் ஆகாதவங்களாம் அன்றைக்கி வந்து திருமஞ்சனன்றது அபிஷேகம் செய்கிறது ரொம்ப விசேஷம். தோஷத்தெல்லாம் நீக்கக்கூடியவர். எப்படிப்பட்ட தோஷமாக இருந்தாலும் நீக்கிடுவார். சித்திரை நட்சத்திரம் மாதம் வரும்போதும் நீங்கள் வரலாம். இவர்களுடைய வேண்டுதலை உடனே நிறைவேற்றுவார். ஓம் நமோ நாராயணா லக்ஷ்மி நரசிம்ம. இந்த கோவிலுக்கு வந்து நான் வந்து கிட்டத்தட்ட 43 வருஷமாக வந்துட்டு இருக்கேன். இந்த கோவில் வந்து ஒரு 130 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து கட்டின கோவில் இது. இந்த கோவிலில் வந்து நினச்சது நம்ம கேட்டது கிடைக்கிற கோவில் இது. ஏன்னா எனக்கு வந்து நான் 43 வருஷம் வந்துட்டு இருக்கேன்னாக்கா எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு இடம் வாங்கி கொடுத்து வீடு வாங்கி கொடுத்ததெல்லாம் இந்த பெருமாள் சந்நிதியில் வந்து நான் வேண்டிக்கிறதுனால கிடைச்சது. எனக்கு வந்து 3 பசங்க. அந்த 3 பசங்களையும் திருமணம் பண்ணி ஒரு வீடு கட்டினது வந்து எனக்கு இந்த பெருமாள் கோவிலால் வந்த அனுகிரகம் தான். அதனால் இந்த பெருமாள் கோவிலில் வந்து வேண்டிங்கன்னா கட்டாயம் கிடைக்கும். ஏன்னா எந்த பொருளும் எதுவும் நோயோ இல்லை குழந்தை பாக்கியமோ இல்லை வீடு மனைவி மக்கள் எல்லாம் நல்லா இருப்பாங்க. எது கேட்டாலும் கிடைக்கிற பெருமாள் இது. இந்த நரசிம்மர் வந்து சாதாரண நரசிம்மரில் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் நரசிம்மர். என் நேம் பபிதா. நாங்கள் பொன்னியம்மன்மேட்டில் தான் இருக்கோம். பாஸ்ட் ஒரு 15 இயர்ஸாக அந்த கோயிலுக்கு ரெகுலராக வந்துட்டுருக்கேன். எங்கள் வீட்டுக்கிட்ட தான் இருக்குது இந்த கோவில். இந்த கோயில் ரொம்ப விசேஷமான கோயில். கிணத்து மேலே லக்ஷ்மி நரசிம்மர் அவதரித்த கோயில். லக்ஷ்மி நரசிம்மர் கோயில் வந்து இந்த சரௌண்டிங்கில் இதுதான் மெயின். இங்கே வந்தால் நம்ம மனசில் என்ன வேண்டியிருக்கோமோ அது நிறைவேறும். நரசிம்மர் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானவர். இந்த நரசிம்மரை நினச்சி நம்ம இருந்தாலே நமக்கு ரொம்ப சந்தோஷம், ஐஸ்வர்யம், எல்லா வாழ்க்கையில் எல்லா சந்தோஷமும் வளமும் பெற்று வாழ்வோம். என் பேர் மோகனா. நான் இந்த கோயிலுக்கு வந்து 18-20 வருஷமாக வந்துட்டு தான் இருக்கேன். இந்த கோயிலில் என்ன நினைக்கிறோமோ அது எல்லா விதமான புண்ணியமும் கிடைக்கும், எல்லா விதமான கோரிக்கையும் நிறைவேறும். முக்கியமாக வந்துட்டு திருமண தடை நீங்கும், படிப்பு விஷயம், மொத்தத்தில் எல்லா விஷயமே வந்து நல்லபடியாக நடக்கும். இந்த கோயில் ரொம்ப விசேஷமான கோயில். இந்த கோயில் பல வருஷங்களாகவும் நல்லா ஐதீகம் உள்ள கோயிலாகவும் இருக்குது.
இந்த கோயிலில் வந்து நம்ம வந்துட்டு என்ன கோரிக்கை வச்சாலும் அந்த கோரிக்கை கண்டிப்பாக நிறைவேறும். அதில் நமக்கு வந்து மன நிம்மதி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். இங்கே வர்றதுனால மட்டும் நல்ல ஒரு பாக்கியம் வந்து ஐஸ்வர்யம் பெருகும். லக்ஷ்மி நரசிம்மர் இங்கே வந்துட்டு ரொம்ப காலமாக இருக்கிறதுனாலையும் நமக்கும் வந்துட்டு மன திருப்தி கிடைக்கும். எல்லா விதமான செல்வங்களும், படிப்பு, எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கி சகலவித சௌபாகியமும் பெற்று இங்கே வந்து பலவிதமான நன்மைகளும் உண்டு. என் பெயர் விஜயகுமார் சார். நான் இந்த பகுதியில் தான் வசிக்கிறேன். சில வருடங்களாக இந்த கோயிலுக்கு தினந்தோறும் வந்து கொண்டு இருக்கிறேன். இந்த கோயில் வர்றதெல்லாம் எனக்கு நல்ல மன அமைதியாக, நல்ல தியாகமாக, நல்ல சந்தோஷமாக, ஆனந்தமாக, மகிழ்ச்சியாக இருக்கேன். என் குடும்பத்தில் ஏற்பட்ட எல்லா பிரச்சனையும் இந்த கோயில் வந்ததால் எனக்கு நரசிம்மர் அவரால் தீர்த்து வச்சிருக்கிறாரு. மேலும் மேலும் இந்த கோயிலில் எல்லா விதமான விசேஷங்கள் நடந்து கொண்டு இருக்குது. குறிப்பாக சுவாதி நட்சத்திரம் அன்றைக்கி நரசிம்மருக்கு பல நல்ல யாகங்கள்லாம் நடக்கிறதுனால இந்த திருக்கோயிலுக்கு வர பக்தர்கள் அனைவரும் நல்லா சந்தோஷமாக, ஆனந்தமாக, மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. மேலும் மேலும் நரசிம்மரோட அருள் பெருக அனைவரும் நன்றாக இருக்க வேண்டுகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் இலக்கியா. நான் இங்கே கொளத்தூரில் தான் இருக்கோம். இந்த கோவிலுக்கு எனக்கு தெரிஞ்சு நாங்கள் 10-15 வருஷத்துக்கு மேலே நாங்கள் இங்கே வந்துட்ருக்கோம். ஸோ நாங்கள் முதல்ல இருந்த நிலைமைக்கும் இப்போ இருக்கிற நிலைமைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அது வந்து பர்டிகுலராக பார்த்திங்கன்னா எஜுகேஷன் ஆகட்டும், ஒரு ஜாப் ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் ஃபேமிலியில் நடக்கிற இஷ்யூஸு, ஸோ இதெல்லாமே நாங்கள் வந்து நரசிம்மர்கிட்ட கோரிக்கை வைப்போம். ஸோ அவர் நிறையவே நிறைவேற்றி கொடுத்துருக்காரு. இந்த கோவிலில் வந்து உங்களுக்கு நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா அதோட டிவைன் ஸ்பிரிட்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அதை வந்து நீங்கள் டெஃபினட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இங்கே பர்டிகுலராக லக்ஷ்மி நரசிம்மரோட ஒரு பவர் வந்து நீங்கள் இங்கே வந்தால் தான் உங்களுக்கு தெரியும். அண்ட் இதில் வந்து அந்த தெய்வம் மட்டும் இல்லை, பக்கத்தில் வந்து உங்களுக்கு தன்வந்திரி ஐயா இருக்காங்க, சக்கரத்தாழ்வார் இருக்காங்க, யோக நரசிம்மர் இருக்காங்க, நாக நரசிம்மர், அதுக்கப்புறம் ஹயக்ரீவர். முக்கியமாக படிப்புக்காக இங்கே பெரிய யாகம் நடக்கும். 10th 12th படிக்கிற குழந்தைய எல்லாருமே வருவாங்க. ஸோ நாங்கள் இது எல்லாமே எவ்ரி இயர் பார்த்துட்ருக்கோம். எங்களுக்கு ரொம்ப நியர்பை தான் இந்த கோவில். ஸோ எவ்ரி சாட்டர்டே நாங்கள் வருவோம். ஸ்பெஷலி புரட்டாசி, அதுக்கப்புறம் மார்கழி, இப்போது நடக்கிற மார்கழிலெல்லாம் வந்து நிறைய பஜன்ஸ்லாம் நடக்கும். ஸோ வெனவர் நாங்கள் டைம் ஃபைன் பண்ணுறச்சா நாங்கள் வருவோம். நாங்கள் ஏன்னா ஆஃபீஸ் கோயர்ஸ் எல்லாருமே ஆஃபீஸ்லேயும் எங்களுக்கு நிறைய வந்து ப்ரொமோஷன்ஸ் வரணும், ஒரு ஸ்டெபிலிட்டி வரணுன்றதுக்காக நாங்கள் நிறைய வேண்டினோம். ஸோ அதெல்லாமே எங்களுக்கு படிப்படியாக எங்களுக்கு ஆட்டினார். பர்டிகுலராக நீங்கள் ஏதாச்சும் ஒரு வேண்டுதல் அப்படிங்கிறத வந்து மனசில் நினச்சிங்கனாலே போகிறோம், இங்கே வந்து அவர் நிறைவேற்றி கொடுத்துருவார். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம், என் பேர் நிர்மலா. நான் இங்கே 15 வருஷமாக வந்துட்டுருக்கேன். என் பொண்ணு 10th படிக்கும்போது நான் இங்கே ஃபஸ்ட்டு ஐகிரிவரை வந்து பார்த்தேன். அப்போ ஃபஸ்ட்டு வந்து அவளுக்கு ஆல் டிக்கெட்லாம் வச்சு நான் அப்போ தான் ஆரம்பித்தேன் சாமி கும்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் இங்கே வந்து எங்களுக்கு ஒரு லேண்ட் இருந்தது, பக்கத்தில் வீடு கட்டணுன்னு ரொம்ப நாள் ஆசையாக இருந்தது. சரி, லக்ஷ்மி நரசிம்மரை வந்து வேண்டிட்டு போனேன். வீடு கட்டி நல்லபடியாக இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் வந்து 2 years ஆகுது. எங்களுக்கு நல்ல வீடு கட்டினதுலேருந்து இங்கே வந்ததுலேருந்து நல்ல ஒரு ஆப்ஸ் தான், நல்ல வைப்ரேஷன் இந்த கோவிலில். என்னது நடக்கும், நரசிம்மன்னாலே போதும், நல்ல வைப்ரேஷன். 120 வருஷங்கள் பழமையான கோயில் இது. இங்கே வந்து மூலவர் வந்து லக்ஷ்மி நரசிம்மன் சுவாமி. நான் இங்கே வந்து 3 வருஷம் மேலே ஆகுது. எல்லா சனிக்கிழமையும், இதுவும் புரட்டாசி மார்கழி நாள்தோறும் வருவோம், நானும் என் மகளும். சுவாதி நட்சத்திரம் அப்போது சுவாதி ஓமம் மாதம் இங்கே நடைபெறும். நமது மனக்குறைகள் என்ன இருக்கிறதோ அதை நாம் வந்து கடவுளிடம் முறையிட்டோம் என்றால் அது நன்றாகவே அவர் நடத்தி தருவார். அதே நேரத்தில் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமியில் பஜன் நடைபெறும். தீப்பந்த சேவையும் இங்கே நடைபெறுகிறது. தீப்பந்த சேவை முடிந்தவுடன் பிரசாதங்கள் வழங்கப்படுகிறது. என் பேர் பிரியதர்ஷினி. நான் இங்கே வந்து 3 வருஷமாக கோயிலுக்கு வந்துட்டுருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மர் தான் மூலவர். இங்கே எல்லா விசேஷ நாளுக்கும் வந்துட்டு பூஜை நடக்கும். நம்மளுக்கு ஏதாவது ஒரு வேண்டுதல் அந்த மாதிரி நம்ம வச்சுட்டு வந்தாலும், அந்த ஒரு கஷ்டத்தில் நம்ம வந்து மனம் உருகி வேண்டுனால் அதுக்கான தீர்வு என்னன்னு நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக சுவாமி கொடுக்குறாரு. அதையும் மீறி நம்மளுக்கு எதுவும் நடக்கலைன்னா அது வந்து சரி, ஓகே, நம்மளுக்கு அது நல்லது இல்லைன்றத நம்ம எடுத்துக்க வேண்டியதான். இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் பந்த சேவை மாதம் நடந்துட்டு தான் இருக்கும். என் பேர் லோகநாதன். நாங்கள் இங்கே குமரன் நகரில் மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கோம். அதில் கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமாக இங்கே ரெகுலராகவே நான் வந்துட்டுருக்கேன்.
இப்போ எவ்ரி சாட்டர்டே கம்பல்சரி இங்கே வந்துட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு தான் போயிட்டுருக்கோம். இதனால் என் பசங்க வந்து நல்லா படிப்பில் வந்து நல்ல கவனம் செலுத்தணுன்ட்டு வேண்டியிருக்கோம். அதனால் என் பொண்ணு வந்து பெரிய பொண்ணு வந்து 10th ஸ்கூல் செகண்ட் ரேங்க் வாங்கினாங்க. நல்லா படிச்சிட்ருக்காங்க. இன்னும் வந்து வியாபார ரீதியாக இன்னும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும் அப்படின்னு பெருமாளை வேண்டிகிட்டு இருக்கோம். மற்றபடி எல்லாமே திருப்தி தான். நம்பிக்கையோடு வந்தால் எல்லாமே நல்லதே நடக்குது. நன்றி. என் பேர் வந்து பிரேம்குமார். எங்கும் பக்காக நரசிம்மர் 7 அடி உயரத்தில் தம்பதியினராக கமலவள்ளி தாயார் கமலத்தில் அமர்ந்து பத்மாசனத்தில் காட்சி கொடுக்குறாங்க. இந்த சுவாமியோட சிறப்பு என்னென்னா, இவங்களை வந்து சேவிக்கும் போதே உடம்புல ஒரு புல்லரிப்பும் நல்ல ஒரு வைப்ரேஷன் உள்ள ஒரு சுவாமி. எங்கேயும் பார்க்க முடியாத ஒரு அதிசயம் என்னென்னா, எல்லா நரசிம்மர் தலத்துலேயும் வந்து தம்பதியினராக காட்சி கொடுக்க மாட்டாங்க, தனி சன்னதியாக இருக்கும். இங்கே வந்து ஒரே தம்பதியினராக காட்சி கொடுக்கறது விசேஷம். இங்கே வந்து எப்பேற்பட்ட வேண்டுதலும் இங்கே நிறைவேறும். இங்கே வந்து சுவாமிக்கு சுவாதி நட்சத்திரம், அந்த நாளில் வந்து சுவாமிக்கு அபிஷேகம், ஹோமம், அன்னதானம் இதெல்லாம் ரெகுலராக நடைபெறுது. காற்று கருப்பு இருக்கவங்க, ஐஸ்வர்ய பலம் வேணுவங்க, நோயஸ்தர், திருமண தடை, மாங்கல்ய பாக்கியம், தொழில் நஷ்டம், இந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல சிறப்பான இது இருக்குது. இவரை நோக்கி 5 நிமிஷம் தியானம் பண்ணால் உடம்புல ஒரு புல்லரிப்பு, கண்ணில் ஜலம் வர்றது நிச்சயம். இதை நீங்கள் உணர்ந்து பார்க்கலாம். இங்கே கருடர், இவர் வந்து நவநாகங்கள் சாத்தின கருடர். இவருக்கு வந்து சுவாதி நட்சத்திரம் அன்னைக்கு மத்தியானத்தில் திருமஞ்சனம் நடைபெறும். இவரை வணங்குறதுனால வாகனங்களில் ஏற்படும் விபத்து, வாகன அமைப்பு இல்லாதவங்க, அந்த மாதிரி விஷயங்களுக்கு இவரை சேவிக்கிறதுனால அந்த பலன் கிடைக்கும். அதுக்கு அடுத்தது வைஷ்ணவி தாயார், அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு சிறப்பு இருக்குது. அந்த அம்மாவுக்கு பசும்பாலில் அபிஷேகம் பண்ணும்போது பால் மேலே சாத்தும் போது நீல நிறமாக மாறுற அதிசயம் இங்கே நடக்குது. வெள்ளிக்கிழமையில் காலையில் 9 மணிக்கு நடைபெறும். அடுத்தது தன்வந்திரி சுவாமி, இது வந்து நோயஸ்தர்களுக்கு வேண்டிக்கிறதுனால எப்பேற்பட்ட நோயும் இங்கே நீங்கும். அவங்களுக்கு சாத்த வேண்டியது வந்து அத்தி பழ மாலை, லவங்க மாலை, திராட்சை மாலை, இந்த மாதிரி வேண்டிக்கிட்டு அவங்களுக்கு சாத்துறதுனால அந்த பரிகாரம் நீங்கும். தன்வந்திரி ஹோமம்னு இங்கே ஒன்று நடத்துகிறோம். ஆயுஷ் விருத்திய தன்வந்திரி ஹோமம் வருஷத்தில் ஒரு நாள். இதுக்கு அடுத்தது சுதர்ஷன ஆழ்வார், இவரோட நட்சத்திரம் வந்து சித்திரை நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தில் காலையில் அவருக்கு அபிஷேகம் நடக்கும். இவரை சேவிக்கிறதுனால தொழில் நஷ்டம், குடும்பத்தில் நடக்கிற எதிர்வினை சம்பவங்கள், கணவன் மனைவிகளை ஒற்றுமை இல்லாத நிலைகளில் இருக்கவங்க இவங்க வேண்டிக்கிட்டு 3 பிரதிஷ்டை பண்ணுறதுனால அந்த பலன் இங்கே கிடைக்கும். அடுத்தது நாக நரசிம்மர், இவர் எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு தனி சன்னதி. இவங்களுக்கு வந்து மிருகஷீடம் அந்த நட்சத்திரத்தில் அபிஷேகம் நடக்குது. நிறைய தோஷம் இருக்கும், சர்ப தோஷம், மாங்கல்ய தோஷம், அந்த தோஷம் இருக்கவங்க அந்த வேண்டுதலை இங்கே நிறைவேறும். கிரக தோஷங்கள் இதெல்லாம் நீங்குது. மிருகசீஷம் இவரோட நட்சத்திரம். ஸ்ரீ வராக சுவாமி, லக்ஷ்மி வரகர், அவர் தனி சன்னதியாக இருக்காங்க. அவங்கள வந்து சேவிக்கிறதுனால திருமண தடை நீங்கும். நில சம்பந்தப்பட்ட தஸ்தாவேஜிகள் இந்த மாதிரி விஷயங்களுக்கோசம் அவர் வேண்டுறதுனால மாங்கல்ய பாக்கியம், திருமண தடை, இந்த மாதிரி விஷயத்துக்கோசம் அவங்க சேவிச்சுட்டு அந்த நட்சத்திரத்துக்கு அவங்களுக்கு அபிஷேகம், அவங்களுக்கு வந்து மஞ்சள் மாலை 3 வாரம் சாத்துறதுனால திருமண தடையும் நீங்கும். அதுக்கு அடுத்தது ஆண்டாள், பூர்வ நட்சத்திரத்தில் அந்த அம்மாவுக்கு சிறப்பான அபிஷேகம். மாங்கல்ய பாக்கியம் இருக்கவங்களுக்கு வேண்டுறவங்களுக்கு அது இதுவாகும். அடுத்தது தனி சன்னதியாக இங்கே வந்து விநாயகர், அவருக்கு வந்து சங்கடஹர சதுர்த்திக்கு அவருக்கு சிறப்பான அபிஷேகம், நைவேத்தியங்கள் நடைபெறும். அதுக்கு அடுத்தது உத்திர நட்சத்திரத்தை ஐயப்பன், அவருக்கு சிறப்பு அபிஷேகம், திருமஞ்சனம் நடைபெறும். முருகர் இருக்கார் இங்கே, பாலமுருகன், அவருக்கு வந்து கிருத்திகையில் விசேஷ அபிஷேகம் நல்லா நடக்கும். அதுவும் விசேஷம். அதுக்கு அடுத்தது லக்ஷ்மி அயகிரிவர், படிக்கிற பசங்களுக்கும் கல்வி சம்மந்தப்பட்ட ஐஸ்வர்ய பலம் இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு திருவோண நட்சத்திரம் அவங்களுக்கு விசேஷம். அந்த அம்மாவுக்கு அந்த அபிஷேகம் பண்ணுறதுனால எக்ஸாம் எழுதுகிற பசங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு ரொம்ப விசேஷம். நான் பேச முடியாத குழந்தைங்களுக்கு தேன் அபிஷேகம் பண்ணி நாக்கில் அந்த தேனை கொடுக்கறதுனால பேச்சுகள்லாம் நல்லா வரும்ன்ற ஒரு ஐதீகம் உண்டு இங்கே. அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர்,
இங்கே இருக்கிற ஆஞ்சநேயர் விசித்திர ஆஞ்சநேயர். தெற்கு நோக்கி எல்லா ஆஞ்சநேயருக்கும் புஜத்தில் கீழே தான் வந்து வால் இருக்கும். இவருக்கு தலைக்கு பின்னால் சுருண்ட நிலையில் இருக்கார். சனி உங்களுக்கு பிரதிஷ்டை பண்ணுறதுனால வெண்ணக்காப்பு, வடமாலை, அபிஷேகம்லாம் நடைபெறுது. அதை நீங்கள் உணரலாம். அதுக்கப்புறம் இந்த கோயிலில் வந்து சிறப்பான விசேஷங்கள், வாரத்தில் குங்கும அர்ச்சனை, மாதத்தில் ஒரு நாள் சுமங்கலி பூஜை கடைசி வெள்ளி, சுவாதி நட்சத்திரம், தன்வந்திரி ஹோமம், சுதர்சன ஹோமம், இதெல்லாம் வருஷத்தில் ஒரு நாள் கண்டினியூவாக நடக்குது. வராகர் ஹோமம், இது மாதிரி ஐயப்பனுக்கு இந்த வருஷத்தில் ஒரு நாள் கார்த்திகை மாதத்தில் சுவாமி புறப்பாடு இதெல்லாம் இருக்குது. சுவாதி நட்சத்திரம் அன்றைக்கி சின்ன மாட வீதியில் சுவாமி புறப்பாடு, 10 நாள் பிரம்ம உற்சவம், அன்னக்கோட்டை உற்சவம், இந்த மாதிரி சிறப்பான இது இருக்குது. திருக்கல்யாணம் மாதத்தில் சுமங்கலிங்களுக்கு திருக்கல்யாணம் இந்த மாதிரி விசேஷமாக நடக்கிறது. நீங்கள் வந்து பயன்பெறணும். இவருக்கு நிறைய வைப்ரேஷன் இருக்குது. அவரை நோக்கி அமர்ந்து ஒரு 5 நிமிஷம் தியானம் பண்ணிங்கனாலே உங்களுக்கு உடம்புல ஒரு உற்சாகம், இவரை பார்க்க முடியாத நிலை ஏற்பட்டால் கூட கனவுல வருவார். இவரை நினச்சி தியானம் பண்ணுறதுனால நிறைய விஷயங்கள், நிறைய வைப்ரேஷன் நடக்குது. எல்லாரும் வந்து சேவிக்கணும். எல்லாருக்கும் நன்றி. ஓம் நமோ நாராயணா. நாம இருக்கக்கூடிய இந்த கோவில் சுமார் 100 ஆண்டுகளுக்கு மேலான வரலாற்றை கொண்ட கோவில். தம்பதிகளான ஸ்ரீமன் கணபதி, ஸ்ரீமதி நவநீதம்மாள் கனவுல லக்ஷ்மி நரசிம்மர் காட்சி அளித்ததுனால உருவானது தான் இந்த கோவில். இங்கு வேற எங்கேயுமே இல்லாத சிறப்பம்சமாக 7.5 அடி நின்ற கோலத்தில் காட்சி அளிக்கிறார் லக்ஷ்மி நரசிம்மர். அருள்மிகு ஸ்ரீ கமலவல்லி நாயகி சமேத ஸ்ரீ பிரசன்ன லக்ஷ்மி நரசிம்மர் திருக்கோவிலுடைய அர்ச்சகர் திருக்கோவிலுடைய வரலாறுகள் பற்றியும் சிறப்புகள் பற்றியும் அவரே சொல்றாரு. வாங்க அதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வரலாம். ஓம் நமோ நாராயணா. ஸ்ரீ கமலவல்லி நாயிகா சமேத ஸ்ரீ பிரசன்ன லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி புண்ணியமன்மேடு. இப்போ இந்த கோவில் பார்த்திங்கன்னா இங்கே மூலஸ்தானம் வந்து ஸ்ரீ பிரசன்ன லக்ஷ்மி நரசிம்மர். அவர் கமலவல்லி தாயாரோடு இங்கே எழுந்தல் இருக்கிறார். இங்கே என்ன விசேஷம் பார்த்திங்கன்னா, நரசிம்மர் நின்ற திருக்கோலத்தில் இருப்பார். இங்கே நமக்கு தெரிஞ்சு இங்கே மெட்ராஸில் எந்த இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா சுவாமி நின்ற திருக்கோலத்தில் நீங்கள் பார்க்க முடியாது. இங்கே பிரசன்ன லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் நின்ற திருக்கோலத்தில், தாயார் கமலத்தில் அமர்ந்திருப்பாங்க. இங்கே இந்த இவரோடக்கு என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா, வருடாந்தோறும் இங்கே இவருக்கு பிரம்மோற்சவம் நடக்கும். மாதாந்தோறும் சுவாதி விமர்சையாக கொண்டாடப்படும் இங்கே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வைகுண்ட ஏகாதேசி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மார்கழி மாதம் மற்ற மாதங்கள் இங்கே ரொம்ப விசேஷமாக இங்கே நடக்கும். அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா அடுத்த வந்து பார்த்திங்கன்னா வைஷ்ணவி தாயார். வைஷ்ணவி தாயாருக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பார்த்திங்கன்னா பால் அபிஷேகம் நடக்கும். பால் அபிஷேகம், பசும்பாலால் அபிஷேகம் நடக்கும். அவங்களுக்கு அந்த பசும்பால் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா மேலே படும்போது நீல கலராக அவங்களுக்கு வெளியில் வரும். இது வந்து பல வருஷமாக பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் வந்துட்டுருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சக்கரத்தாழ்வார் சன்னதி இருக்கார். சக்கரத்தாழ்வார் பின்னாடி யோக நரசிம்மரோடு எழுந்தல் இருக்கிறார் இங்கே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தன்வந்திரி பெருமாள். தன்வந்திரி பெருமாள் இங்கே வந்து தன்வந்திரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிசம்பர் மாதமும் அவருக்கு தன்வந்திரி ஹோமம் நடக்கும். தன்வந்திரி ஹோமம் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுதர்சன ஆழ்வாருக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி அக்டோபர் மாதம் அவருக்கான ஹோமங்கள் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாக நரசிம்மர் சன்னதி இருக்குது. நாக நரசிம்மர் சன்னதி அவருக்கு மிருகசேஷ நட்சத்திரம் ரொம்ப விசேஷமாக ஒவ்வொரு மிருகசேஷத்துக்கும் அவருக்கு இங்கே அபிஷேகம் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி வராகர் இருப்பார். லக்ஷ்மி வராகருக்கு ஒவ்வொரு ஜூலை மாதமும் இங்கே கல்யாணத்துக்காக அவங்களுக்கு இங்கே ஹோமங்கள் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆண்டாள் வந்து பார்த்திங்கன்னா மார்கழி மாதம் 30 நாளும் அவங்களுக்கு இங்கே திருப்பாவை வந்து சாத்தி, அதுக்கப்புறம் 30 நாளும் அவருக்கு திருமஞ்சனம் நடந்து ஆடிப்பூரத்தன்னைக்கு அவங்களுக்கு விசேஷமாக இங்கே அபிஷேகம் மற்றும் அலங்காரம் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே விநாயகர், முருகர், சுவாமி ஐயப்பன், சிவன் 3-4 சன்னதியும் இருக்குது. அவங்களுக்கு அதே மாதிரி விநாயகருக்கு சதுர்த்தி அப்பவும், முருகருக்கு கிருத்திகை அப்பவும், ஐயப்பனுக்கு உத்திரத்தப்பவும் அவங்களுக்கெல்லாம் அபிஷேகம் இங்கே விமர்சையாக நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி ஹயக்ரீவர் படிப்புக்காக எவ்வொரு பிப்ரவரி மாதமும் அவருக்கு இங்கே ஹயக்ரீவர் ஹோமம் நடக்கும். மக்கள்லாம் வந்து பசங்கள்லாம் படிப்புக்கு நல்ல ஸ்கோர் பண்ணணுன்றதுக்காகவும் அவங்களுக்காக அது நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் பார்த்திங்கன்னா இப்போ தான் ஒரு 2 நாள் முன்னாடி அனுமந்த ஜெயந்தி நடந்தது. வருஷம் இங்கே அனுமன் ஜெயந்தி ரொம்ப விமர்சையாக நடக்கும். அவர் நட்சத்திரமான மூல நட்சத்திரத்தில் மாதாந்தோறும் அவருக்கு அபிஷேகம் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே கருட பகவான் இருக்கார். கருட பகவானுக்கு இங்கே சுவாதியில் நரசிம்மருக்கு திருமஞ்சம் நடந்த உடனே அவருக்கும் அவருடைய நட்சத்திரமான சுவாதி, அந்த நட்சத்திரத்தன்னைக்கும் அவருக்கும் அங்கே திருமஞ்சனம் நடக்கும்.
இதுதான் இந்த திருக்குளத்தில் இருக்கிற எல்லா சன்னதியும் வந்து இங்கே எழுந்தறி இருக்கிறது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா காலை 6:30 மணி முதல் 11:30 மணி வரை நடை திறந்திருக்கும். மாலை வந்து பார்த்திங்கன்னா 5:30 முதல் 8:30 மணி வரை நடை திறந்திருக்கும். விசேஷ நாட்களில் வந்து நேரம் வந்து மாறுபடும். மார்கழி மாதத்தில் அதே மாதிரி நேரங்கள் மாறுபடும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்கள் நிறைய பேர் வந்து வருவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதுக்காக வருவாங்க. ஒருத்தர் கல்யாணம் நடக்கணும், ஒருத்தருக்கு குழந்தை பிறக்கணும், ஒருத்தர் வீடு கட்டணும், அவங்களுக்கு கல்வி வளர்ச்சி அடையணும், அவங்களுக்கு குடும்ப வளர்ச்சி அடையணும், அதுக்கப்புறம் வியாபாரம் நடக்கணும். எல்லா விதமான குறைகளையும் நிவர்த்தி செஞ்சு மக்கள் பெருந்திரளாக வந்து இங்கே வந்து மக்கள் வந்து நரசிம்மருடைய ஆசீர்வாதத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் சனிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே புரட்டாசி மாதம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். 4 வாரம் 4 விதமான கவசங்களை வந்திருப்பார். முதல் வாரம் வந்து தங்க கவசத்திலையும், 2வது வாரம் வெள்ளி கவசத்திலையும், 3வது வாரம் பஜரங்கி சேவையிலும், 4வது வாரம் முத்தங்கி சேவையிலையும் அவர் நரசிம்மர் காட்சி அளிப்பார். 5வது வாரம் வந்தால் புஷ்பங்கி சேவைகளையும் அவர் காட்சி கொடுப்பார். அதே மாதிரி கடைசி வாரமான 5வது வாரத்தில் கருட சேவையில் வந்து சின்ன மாட வீதி புறப்பாடு நடந்து மக்கள் இங்கே இருக்க எல்லாருக்கும் அவர் காட்சி கொடுக்குறார். அவர் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான எந்த ஒரு குறைகளோடு வந்தாலும் மக்கள் வந்து எல்லாரும் வந்து நிறைகளோடு இருந்து தான் போவாங்களே தவிர்த்து என்னால் வரையும் இவருக்கு இது நடக்கலை அது நடக்கலைன்னு இல்லை. எல்லாருக்கும் எல்லா விதமான செல்வங்களையும் துன்பங்களையும் தீர்த்து கொடுக்குற ஒரு கலியுக வரதராக இங்கே அவர் ரொம்ப ரொம்ப பிரசித்தியாக காட்சி கொடுக்குறாரு. கமலவல்லி நாயிகா சமேத பிரசன்ன லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி திருவடிகளே சரணம். ஓம் நமோ நாராயணாய. இன்றைய வளம் தரும் வழிபாடு சிறப்பு நிகழ்ச்சிக்காக நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் சென்னை பொன்னியம்மன் மேடு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ கமலவல்லி நாயகி சமேத ஸ்ரீ பிரசன்ன லக்ஷ்மி நரசிம்மர் திருக்கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். வந்ததும் ஆண்டாளை தரிசித்தோம். அது மட்டும் இல்லாம கோயிலுக்கு அன்றாடம் வரக்கூடிய பக்தர்கள் அவர்கள் அடைந்த அற்புதத்தை அவங்களே சொன்னாங்க. அதையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். பின்பு திருக்கோவிலுடைய அர்ச்சகர்கள் கோயிலுடைய வரலாறுகள் பற்றியும் சிறப்புகள் பற்றியும் அவங்களே சொன்னாங்க. அதையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்களும் கோயிலுக்கு வந்து ஆண்டாளுடைய அருளை பெற்றுக்கோங்க. மீண்டும் இதே போன்று மற்றும் ஒரு அருமையான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.